இருக்கு. இப்போ சாத்தான் குணங்கள்னா என்னன்னு சொல்லுங்க. இப்போ நான் எந்த செடியோட நான் இருக்கிறேன்னு நான் பகுத்து அறிந்துக்கலாம். இப்போ இயேசுவின் குணங்கள் நல்ல குணங்கள் வச்சுப்பேன், கெட்ட குணங்கள் எல்லாமே சாத்தான் பிசாசின் குணங்கள். இப்போ நான் எந்த மரத்தோட நான் இருந்தா மிகுந்த கனி கொடுப்பேன், நல்ல கனி கொடுக்கணும். அப்ப எந்த மெய்யான திராட்சை செடியா இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற கொடியா நான் இருக்கும்போது அவர் விரும்புகிற வாழ்க்கை நான் வாழ்வேன், அவர் அப்புறம் நான் மாறுவேன், அவர் அப்புறம் நான் செய்வேன், அவர் என்னென்ன சூழ்நிலை எப்படியெல்லாம் இருப்பாரோ அதை நான் செய்வேன். எங்க அப்பா எங்க அப்பாவுடைய பிள்ளை நானா, அவருடைய குணங்கள் தான் எனக்கு இருக்கும். அவர் திராட்சை பழத்தை கொடுத்தா நானும் திராட்சை பழம் தான் கொடுப்பேன். அவர் திராட்சை ஆப்பிள் கொடுத்தா ஆப்பிள் தான் கொடுப்பேன். நான் கொய்யா கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ செடி என்னவோ அதுதான் கொடி. அப்போ இது அந்த செடியோட நான் நிலைச்சிருந்தா தான் இதெல்லாம் நான் கொடுக்க முடியும். மாறா மாம்சத்தின் கிரியைகள் எனக்குள்ள இருக்குமானா நான் யாருடைய கனியை கொடுப்பேன்னா பிசாசின் கனிகளை கொடுப்பேன்.